ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் வந்துட்டு நீலாம் ஒரு நல்ல அப்பனே இல்லையேன்னு என்ன பார்த்து கேட்டியாடான்னு சோகத்தில் இவர் என்ன பண்ணிட்டாரு, வெளியே கிளம்பிட்டாருங்க. வெளியே கிளம்புனதுக்கப்புறமா இவர் எங்கே போய் உட்காருவாரு, கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டாரு. என்ன பார்த்து நல்ல அப்பன் இல்லைன்னு சொன்னால் வேற யார் நல்ல அப்பனா அந்த உலகத்தில்? நான் பட்ட பாடலாம் இவனுங்க பட்டிருப்பானுங்களான்னு சொல்லிட்டு இவரோட மைண்ட் வாய்ஸில் வேற லெவலில் இருந்ததுங்க. படித்துற பாண்டி என்று மணிக்கூறு முறை நீ நிரூபிக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. படுத்துற பாண்டி மாதிரி இவர் போய் படியில் உட்காந்துக்கிட்டாரு. ஐயோ இவரு புலம்புனதை பார்க்கணுமே, நமக்கே கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு பக்கம் எல்லாரும் இடிஞ்சு போய் உட்காந்துருக்க. ஒரு அடியா 2 அடியா சும்மா சொலுப்புன்னு செந்தில் வாங்கினதை பார்க்கணுமே. ஐயோ இவ்வளோ பெரிய பிள்ளையை அடிக்கிறியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. என் புருஷன் என்ன பண்ணாலும் நன்றி இல்லை, இந்த மக்கள் பக்கத்தில் வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பார்க்கணுமே, மீனா சமாதானம் பண்ண வந்தா மீனாவை பிடிச்சி தள்ளி விட்றாங்க. ஏமா உனக்கு மக மேலே கோவம்னா மக மேலே காமி, மருமக வந்ததுனால தான் அவன் இப்படி பண்ணுறான்லாம் இல்லை. சின்ன வயசுலேருந்து அதட்டி வச்சுருந்தது எல்லாத்தையும் பொங்கிக்கிட்டு வெளியே எடுத்துட்டாரு இவர். கடைசியில் நான் தான் ஆளுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு மீனாவோட ரியாக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வர அவர் சோகத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நான் இறந்த பிறகு ஒரு நல்ல அப்பா இல்லைன்னு என் கல்லறையில் எழுதி வைங்கடான்ட்டாரு. அடேங்கப்பா, இந்த வார்த்தையை கேட்டோன்னே செந்திலுக்கு கண்ணீர் பூத்துன்னு வந்துருச்சு. சரி அப்பாட்ட போய் பேசுவோன்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் இவர் நிதானத்திலே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீ ஃபஸ்ட்டு நில்லு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிற்காம இவர் தள்ளாடிக்கிட்டு வர, அதுக்கப்புறம் உட்கார வச்சு இவர் வாழ்ந்த கதைன்னு எல்லா கதையும் சொல்லி முடிச்சிட்டாரு. ஆரம்பிச்சிட்டாரா கருத்து கண்ணாயிரம்னு பழனிக்கு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பொறுமையாக வீட்டில் உள்ள எல்லாரையும் சமாதானம் பண்ணி போய் படுங்கடான்னு சொல்லிட்டாங்க. சரவணன் ஒரு பக்கம் சென்டிமெண்ட்டாக, அப்பா நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு எல்லாம்னு சொல்லிட்டாரு. நீ யாவது என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. நல்லா வருவாடா நீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.